ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி விஎல்இ மற்றும் இசேவை தமிழ்நாடு. சிஎஸ்சி ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சிஎஸ்சி ஐடி வச்சுருக்கவங்க பேங்க் பிசி எப்படி வாங்குறது அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஒய் பேங்க் பிசி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் சிஎஸ்சி விஎல்இ அண்டு ஹவு பிசி விஎல்இ கேன் கெட் ஆதார் யூசிஎல் சர்வீசஸ். அதாவது பேங்க் பிசி எப்படி வாங்குறது, ஆதார் யூசிஎல் எப்படி வாங்குறது, அதுக்கான இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றத கொடுத்து வீடியோவை பார்த்தா யூடியூப் சேனலில் மேனேஜர் பதிவு பண்ணியிருக்காரு. தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பேங்க் பிசி வாங்குவதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் பிசி, அதாவது விஎல்இ கேன் நவ் அப்ளை ஃபார் பிசி த்ரூ சிஎஸ்சி ஃபார் ப்ரைவேட் பேங்க் மற்றும் பப்ளிக் செக்டார் பேங்க்கில் நீங்கள் பேங்க் பிசி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பேசிக் ரெக்யர்மெண்ட், நீங்கள் சிஎஸ்சி வாங்கி 6 மாதத்துக்கு மேலே ஆயிருக்கணும். அதேமாரி இந்த 6 மாதத்தில் 100 டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதேமாரி லோன் ப்ராடக்ட் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு வில்லிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டி சர்வீஸாக இருக்கட்டும், எம்ஏடிஎம்மாக இருக்கட்டும், பாஸ்புக் பிரிண்டர் இதெல்லாமே நீங்கள் வாங்குவதற்கு வில்லிங்னஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஐஏபிஎஃப்கான சர்டிஃபிகேட் வேணும், போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் வேணும். இதெல்லாமே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. கீழே பார்த்தா உங்களுக்கு, அதாவது நீங்கள் டிஜிட்டல் சேவா போர்ட்டில் போயிட்டு சிஎஸ்சி பிசி மெனு போட்டு கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பேங்க் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டீல்ஸ்லாம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் டீம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா பப்ளிக் செக்டார் பேங்க் பற்றி கொடுத்துருக்காங்க. விஎல்இ ஹேஸ் அன் ஆப்ஷன் டு அப்ளை ஃபார் பிசி ஃபார் பிலோ மென்ஷன்டு பப்ளிக் செக்டார் பேங்கிங் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐ கொடுத்துருக்காங்க, இந்தியன் பேங்க் கொடுத்துருக்காங்க, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி 4 பேங்க் கொடுத்துருக்காங்க. என்னமான டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னா 6 மாதம் சிஎஸ்சியில் இருக்கணும். அதேமாரி 100 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும், போலீஸ் வெரிஃபிகேஷன். முன்னாடி பார்த்தது தான் ஆதார் கார்டு, பேன் கார்டு, சிபில் ஸ்கோர் கேட்டிருக்காங்க, 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இதெல்லாமே இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கூகுள் ஃபார்மும் கீழே கொடுத்துருக்காங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள், பேங்க் பிசி தேவைப்படுறவங்க. நெக்ஸ்ட் இந்தியன் பேங்க் பிசி வேக்கன்சி லிஸ்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் கீழே இருக்க தகுதி இருக்கவங்க இந்தியன் பேங்க்கான பிசியும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் இந்தியன் பேங்க்கான பிசி வேணுன்றவங்க அப்ளை பண்ண பாருங்கள். பேங்க் பிசி பெறுவதற்கான எலிஜிபிலிட்டி தான். சிஎஸ்சி வச்சுருக்கவங்க பேங்க் பிசி வாங்க பாருங்கள். பேங்க் பிசி வாங்குவதன் மூலமாக இப்போ ஏதாச்சும் ஒரு பேங்க் உங்களுக்கு எஸ்பிஐ கிடைக்குதுன்னா எஸ்பிஐயில் உள்ள பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, நீங்கள் அமௌண்ட் எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லா சைடுமே வீட்டிலேருந்தே உங்கள் கடைக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்லா சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதார் யூசிஎல் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்ற மாதிரி இதில் தெரிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.